இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க. 27th அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ இன் பண்ணி 25th அன்றைக்கி ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தை மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொகேஷன் at least 10,000 to 15,000 people participated for the ADMK rally. 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. now we can see that. They are showing a letter of TVK also requesting for the same venue on the 26th of September. They are playing out that evidence now. The first venue that was asked by TVK was அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் the Roundana area. கெனால் ஒன்று ஓடிட்டு நீங்கள் பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அந்த வாட்டர் பாடி இருக்குது. இன் கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் there was a water body in that location. சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. To avoid an untoward incident from happening because of the presence of a water body, we did not permit them in that particular location. ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித்து வந்து ஐ திங்க் 30 to 40 feet இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 feet அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா 60 feet மேலே வித்து இருக்கும். ரெண்டு சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் எல்லாம் வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் they are showing the next location and they said because there's enough space this venue was suggested and they had also agreed. எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க. இது வந்து முன்கூட்டியே கணிக்க முடியும் இல்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. There are questions on crowds. They said every time for Vijay rally did you not anticipate more crowds? கூட்ட ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். You can see the letter. Usually every party will say how much crowd they would expect. 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து So TVK had in fact said that 10,000 people will come. பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற But already the same leaders rallies had dense crowds. அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் So we anticipated more than 10,000. ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல். So we anticipated over 20,000 people. ஒரு போலீஸ் பர்சன் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. The normal tally is 1 policeman for 50 people. ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேருக்கு அவங்க போலீஸ்மேன் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. We allotted 1 policeman for 20 people. ஆனால் வந்து அந்த க்ரௌட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே 3 மணிக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர். There was a huge crowd, but as the leader அவர் வண்டி கூட came towards the venue, the crowds only increased. There were more people who joined as and when the leader's bus came towards the rally. More and more people joined. ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன க்ரௌட் இருக்குன்றதை நான் சொல்கிறோம். ஜஸ்ட் லுக் அட் த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். They are giving a time frame of how many people were there at each time slot. That's the one that they are playing out now.
வருது. நம்ம எந்த லொகேஷனில் அவருக்கு வென்யூ கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1 They are playing the கிலோமீட்டர் video of Vijay's vehicle entering ரொம்ப the venue spot. நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஏடிஜி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பார்க்கலாம். The Tangitco staff had already said about a brief power cut much before Vijay's arrival. எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் கொடுக்கப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நிறுத்தல் ஆஃப் ஆனது என்று தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக ராவல்படையின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு மூலம் வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார்கள். வேலுசாமிபுரம் நெருக்கலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்போது குறிப்பிட்ட நேரம் மற்றும் மின்சாரத்தை கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றைய செயல்படுத்தப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு. From the EB side, they've said there was no power cut. If you look at the video, you know the time frame. This happened for a very brief period, much before Vijay had come. இதான் அந்த ஜென்ரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகள் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கேருந்து உள்ளே வர்றாங்க. இல்லை ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இல்லை ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. ப்ளே. காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கு அப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகும். There's already a huge crowd, and when he's coming along with the bus, more and more people are joining the venue. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கு. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சுற்றி நிற்கிறாங்க.
ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல, இன்னும் பத்திரம் முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்துச்சு. அதை ப்ளே பண்ணு. பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clock இருந்து க்ரௌட் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சிருக்கு. People started assembling. இங்க அதிகமாகிட்டே And from 3 onwards, the crowds started to swell. டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க, கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்த க்ரௌடு, அங்கே இருந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த So many people did not have வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ், பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So when his bus started coming towards the venue, people had to move aside to give space for the bus to enter the lane. ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வருது. அதே நீங்கள் you can see this. ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்களில் நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை அந்த 108 வந்து ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது. ரெண்டாவது கால் 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம இந்த விஷுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ள வருது. இதை நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16
பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதுல அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108